இணைந்தழு மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியலமைப்பை அறிவோம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி. இதுவரையிலும் அடிப்படை உரிமைகள் பகுதியை முதல் பிரிவான சமத்துவத்திற்கான உரிமை பற்றி பார்த்தோம். இரண்டாவதாக நாம் இப்போது பார்க்க இருக்கின்ற பகுதி சுதந்திரத்திற்கான உரிமை. சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம். எனவே சமத்துவத்திற்கான பகுதியை பார்க்கிறோம். இந்த சுதந்திரத்திலும் சமத்துவம் இலையோடி கொண்டே இருக்கும். இந்த புத்தகம் முழுவதும், அரசியலமைப்பு சட்டம் முழுவதுமே சமத்துவத்தை பற்றி அது ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லாம் அதனுடைய பின்னணியில் உருவானதுதான். எனவே சுதந்திரம் என்பதை பற்றி 19 முதல் 22 பிரிவுகள் பேசுகின்றன. இதுதான் இந்த சுதந்திரத்திற்கான உரிமை என்பதுதான் ஏறக்குறைய இதயம் போன்ற பகுதி. இதில் வருகின்ற பிரிவு 21 தான் உயிர் வாழுகிற உரிமையை நமக்கு கொடுக்கிறது. 19 நம்முடைய அடிப்படை சுதந்திரங்களை பற்றி பேசுகிறது. 20 எப்படி நாம் ஒரு பொழுதும் நாம் செய்த ஒரு தவறுக்காக 2 முறை தண்டிக்கப்படக்கூடாது என்பதை பற்றி பேசுகிறது. இப்படியெல்லாம் சுதந்திரத்திற்கான உரிமையை பற்றி இந்த பகுதி தெளிவாக பேசுகிறது. இவை அடிப்படை உரிமைகளாக கருதப்படுவதற்கு காரணம், இவை மீறப்படுகிற பொழுது நமக்கு அவற்றை, அதற்கான தீர்வழிகளை, அதற்கான ரெமெடிஸ் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. எனவேதான் இதை நாம் அடிப்படை உரிமை என்று அழைக்கிறோம். இந்த சுதந்திரத்திற்கான உரிமையை பற்றி பார்க்கிற பொழுது இது ஏற்கனவே ஐக்கிய நாடுகளவை உருவாக்கிய 2 மாபெரும் உடன்படிக்கைகள், கவர்னன்ஸ் என்று சொல்வார்கள். அதுல ஒன்று சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. அதுதான் நம்முடைய இந்த சுதந்திரத்திற்கான இந்த உரிமை, அடிப்படை உரிமைகள் பகுதி. இன்னொன்னு சமூக, பொருளாதார, கலாச்சார உரிமைகள், சோசியோ எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ், அதற்கான ஒரு கவர்னன்ட், ஒரு உடன்படிக்கை. இப்போ இது நாம் இந்த பகுதியில் பார்க்கறதுல சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், நம்முடைய குடிமை சமூகத்தில் நாம் வாழ்வதற்கான உரிமைகளும் நம்முடைய அரசியல் உரிமைகளையும் தான் இந்த இடங்கள் பட்டியலிடுகின்றன. இதுக்கு பின்னணி அதுதான் மனித உரிமை ஆவணம், அதை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட 2 மனித உரிமை உடன்படிக்கைகள், அதை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம். நாம் அங்கிருந்தும் உலகின் பல்வேறு அரசியலமைப்பு சட்டங்களில் இருக்கிற நல்ல கருத்துக்களில் இருந்து எடுத்த எவையெல்லாம் ஒரு மனித வாழ்வை, சமூக வாழ்வை, அரசியல் வாழ்வை மேம்படுத்துவதற்கு தேவையானவை என்பதை தெள்ள தெளிவாக சொல்லித் தருகின்ற ஒரு இடம்தான் இது. இந்த உரிமைகள் இல்லை என்றால் மனிதர்கள் மாண்போடு வாழ முடியாது. இதுதான் பிரச்சனை. நமக்கு 2 உண்டு. பை பர்த் ஒரு மனிதனாக பிறப்பதால் நாம் மனித உரிமைகளோடும் மனித மாண்போடும் பிறக்கிறோம். 2ஐயும் பிரிக்க முடியாது. உரிமை இல்லைன்னா மாண்பு இருக்காது. மாண்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக சில உரிமைகள் நமக்கு அத்தியாவசியமானவை, அடிப்படையானவை அப்படிங்கிறது. இப்ப உதாரணமா ஒரு அடிமை இருக்கிறான், அவனுக்கு மாண்பு இருக்காது. ஏன்? அவனுக்கு பேச உரிமை இல்லை, எழுத உரிமை இல்லை, நடமாட உரிமை இல்லை, அவன் விரும்புகிற உணவை உண்ணதற்கு கூட அவனுக்கு உரிமை இல்லை, இல்லையா? அதனாலதான் அவரை நம்ம அடிமை என்று அழைக்கிறோம். உரிமை குடிமக்கள் அப்படின்னு சொல்றவங்க மாண்போடு வாழ்ந்தவர்கள். ஏன்? அவங்களுக்கு பேசலாம், எழுதலாம், ஓடலாம், நடக்கலாம், என்ன வேலை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் உடுத்தலாம் என்கிற இந்த உரிமைகள் அவர்களுக்கு இருந்தது. எனவே அவர்கள் உரிமை குடிமக்கள், மற்றவங்க அடிமைகள். இப்ப இதெல்லாம் கிடைக்கல, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றவங்க அடிமைகள். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து இப்ப உதாரணமாக ஆங்கிலேயர்களுடைய காலனித்துவ நாடாக இந்தியா இருந்த பொழுது நம்ம விரும்பினது பேச முடியாது, நம்ம விரும்புகிற இடங்களுக்கு செல்ல முடியாது, நம்ம விரும்புகிற தொழிலை செய்ய முடியாது, நம்ம உயிர் வாழ்வதற்கான உரிமை கூட நமக்கு மறுக்கப்பட்டிருந்தது. எப்ப வேணாலும் துப்பாக்கி சூடு நடத்தலாம். அப்ப இப்படி எல்லாம் இருந்தது. அப்ப நம்முடைய முன்னோர்கள் எதற்காக போராடினார்கள்? எதற்காக அவர்கள் ரத்தம் சிந்தினார்கள்? எதற்காக அவர்கள் சிறை சென்றார்கள்? எதற்காக அவர்கள் செக்கிழுத்தார்கள்? எதற்காக அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள்? எல்லா காரணமும் எது? நான் இப்படி மாட்டிக்கிட்டேனாலும் என் பிள்ளையும் என் பேர பிள்ளையும் ஒரு சுதந்திர நாட்டில் வாழ வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக, அவர்கள் இந்த அடிப்படை சுதந்திரங்களை அனுபவிக்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் போராடினார்கள், அவர்கள் இறந்தார்கள். அவர்களுடைய இரத்தத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த அரசியலமைப்பு சட்டம், நம்முடைய இந்திய வரலாறு என்பது. அன்றைக்கு அவர்களோடு கோழைகளாக சமரசம் செய்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அவங்க இன்னைக்கு நமக்கு தேசபக்தியை பற்றி பாடம் நடத்துறாங்க. அது பெரிய பியூட்டி. ஏன்னா அவர்கள் சொல்லுகிற தேசங்கிறது வேற கான்செப்ட், அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற இந்திய தேசம் என்பது வேற கான்செப்ட். இங்க எல்லாம் சமத்துவம்.
இங்க எல்லாம் சகோதரத்துவம், இங்க எல்லாம் சுதந்திரம். அங்க வந்து ஏற்றத்தாழ்வு, அடிமைத்தனம், உரிமை பறிப்பு, இது எல்லாம் வந்து அவங்களுடைய சமூகம். ஆனா அம்பேத்கர் முன்வைக்கிற சமூகம் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற சமத்துவம், சுதந்திரமும், சகோதரத்துவம் என்ற சமூகம். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் நம்ம வந்து அல்லாடிட்டு கிடக்கிறோம். எனவே நாம் உருவாக்க விரும்புகிற இந்த சமூகம் என்பது இந்த அடிப்படையிலானது. உரிமைகளும் மாண்பும் கொண்ட ஒரு சமூகம், எல்லாருக்கும் உரிமைகள், எல்லோரும் மனித மாண்போடு வாழுகிற ஒரு சமூகத்தை உருவாக்கத்தான் நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இணைந்தெழுவனுடைய நோக்கம் அதுதான். எதற்காக இணைந்து எழுத வேண்டும்? இந்த நாட்டில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் அடிப்படை உரிமைகளும் அடிப்படை மனித மாண்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான். எல்லா வேற்றுமைகளும் களையப்பட்டு இது உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. இதை நீங்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு பிரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த பிரிவுகளை பார்ப்பதற்கு முன்னால் இந்த அரசியல் குடிமை சமூக உரிமைகள் நமக்கு சொந்தமாகப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் சமூக, பொருளாதார, கலாச்சார உரிமைகள் நமக்கு அடிப்படை உரிமைகளாக அறிவிக்கப்படவில்லை. அவை பகுதி 4 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் பகுதியில் கொண்டு போடப்பட்டிருக்கின்றன. அண்ணல் அம்பேத்கருக்கு அதில் உடன்பாடு இல்லை. அடிப்படை உரிமைகள் ஆக இருக்கிற பொழுது அவர் சொன்னார், இன்றைக்கு ஒருவேளை சுதந்திரம் பெற்று கொஞ்ச நாட்கள் தான் ஆகிறது, நாம் அடிப்படை உரிமைகளை கொடுத்திருக்கிறோம், அவை வெறும் அரசியல் சமூக குடிமை சமூக உரிமைகள் தான், ஆனால் இவை மட்டும் போதாது என்று அவர் சொன்னார். எனக்கு பேசுறதுக்கும் நடக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் எல்லாம் உரிமை இருக்கு, உண்மைதான். ஆனா சோறு சாப்பிடுறதுக்கும் வேலை வாய்ப்புக்கும் சமமாக நடத்தப்படுவதற்கும் உரிமை எனக்கு உறுதி செய்யப்படவில்லை என்றால் ஒரு நாள் மக்களே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி கொளுத்துவார்கள் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுதான் உண்மை. இன்றைக்கும் நமக்கு இந்த அரசியல் குடிமை சமூக உரிமைகள் இருக்கிறதே தவிர இன்னும் இந்த நாட்டில் 40 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறார்கள். 28 ரூபாய் சம்பாதிக்க முடியாத நிலைமை. ஒருவேளை உணவோடு படுக்கைக்கு செல்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவுடைய மிக முன்னேறிய மாநிலத்தின் குஜராத்திலே அந்த நிலைமை தான். ஏறக்குறைய 40% மக்கள் 2 வேளை உணவு கூட இல்லாமல் படுக்கைக்கு செல்கிறார்கள் என்பது ஆய்வு சொல்லுகிறது. அத வளர்ச்சி இன்றைய உச்சகட்டம். அந்த மாநிலத்துல தான் உலக பெரும் பணக்காரர்கள் வரிசை பட்டியலில் 4 பேர் இருக்காங்க, பல லட்சம் கோடிக்கு அதிபதிகள். இதுதான் இந்தியா. இந்த நிலைதான் மாற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளையாவது உறுதி செய்கிற மாநிலங்களாக, நாடாக இது மாற வேண்டும் என்பதை நம்முடைய அதற்காகத்தான் இணைந்து உழைக்க அழைக்கிறோம். காந்தி அடிகள் நம்முடைய தேசப்பிதா அழகா சொல்றார், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பட்டினியோடு படுக்கைக்கு செல்லுகிற பொழுது நான் மட்டும் வயிறார உணவு உண்டு படுக்க சென்றால் நான் திருடன் அப்படின்னாரு. ஏன் திருடன்? அவன் உண்ண வேண்டியதை நான் திருடி உண்றேன் அப்படிங்கிறார். எனவே இவற்றையெல்லாம் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இவ்வளவு ஏழைகள் இருக்கிற பொழுது நாம் உணவை வீணாக்குவது என்பது தவறு. நமக்கு வெறும் பேசுவதற்கும் எழுதுவதற்குமான உரிமையை மட்டும் போதாது. மாறாக சமூகத்தில் சமமாக நடத்தப்படுவதற்கு, பொருளாதாரம் பகிர்ந்தளிக்கப்படுவதற்கு, கலாச்சார ரீதியாக நாம் எல்லா உரிமைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உரிமை உறுதி செய்யப்பட வேண்டும். உறுதி செய்யப்படுகிற நாளில் தான் இந்தியா விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும். அதுவரைக்கும் இந்தியாவுக்கு என்ன விடுதலை? நாம் ஒரு நாளை கொண்டாடலாம், ஆனால் பெரும்பாலான மக்கள் இன்னும் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். அதை கணக்கில் கொண்டவர்களாக வெறும் அரசியல் உரிமைகளை மட்டும் வைத்துக் கொண்டு இங்க ஒரு ஆள் ஓட்டு போட உரிமை கிடைத்திருக்கிறது, ஆனால் சோத்துக்கான உரிமை உறுதி செய்யப்படும். இன்னைக்கு உணவு பாதுகாப்பு சட்டம் என்று உருவானதால் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ரேஷனில் வாழவாது நம்மால் முடிகிறது. ஆனால் அதையும் இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகள் பல நேரங்களில் மேற்கொள்ளப்படுவது வருத்தத்திற்குரியது. எனவே இவற்றை போன்ற எல்லோரும் இணைந்து வாழுகிற, எல்லோரும் இணைந்து வளருகிற ஒரு நாட்டை உருவாக்குகிற பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அதற்காக உழைப்பதற்கு இணைந்து எழவும், இணைந்தெழு தமிழ்நாடு இயக்கத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளவும் உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், புதிய இந்தியாவை படைப்போம், விடுதலை பெற்ற இந்தியாவிற்காக உழைப்போம். நன்றி, வணக்கம்.